ஜஸ்ட் வந்து அழகா பிடிச்சி வைக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்டா நம்ம இஷ்டம் தான். இதெல்லாம் லைட்டா மோமோஸ் மாதிரி வந்து செஞ்சிருக்கேன், வெஜ் மோமோஸ் மாதிரி. ஸ்டஃபிங் செய்ய என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாமா? கேரட்டு, பீன்ஸ், பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, கோஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெஜ் மோமோஸ் வந்து செய்ய போறோம். ஃப்ரெண்ட்ஸ் பேர் கேட்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சூப்பராக வந்து நான் பார்த்ததும் கிடையாது, நான் செஞ்சுக்கிறேன் வீட்டில் வந்து நான் செஞ்சதும் கிடையாது. யாருமே வந்து ட்ரை பண்ணது கிடையாது. நானும் அம்மா சரண்யா 3 பேருமே வந்து ட்ரை பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கடையில் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. சரி நம்மளும் வீட்டில் சும்மா தானே இருக்கோம், நான் ரீல்ஸ் பார்த்து இந்த வீடியோ வந்தது, சரி பார்த்துட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெஜ் மோமோஸ் செய்யதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உட்காந்துருக்கேனே. சரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நான் டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்குதா சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம். அம்மாவுக்குலாம் இந்த மாதிரி ஐட்டெல்லாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் பார்ப்போம் உங்களுக்கும் பிடிக்குதான்னு சொல்லிட்டு. சரிம்மா, ஃபர்ஸ்ட் தேவையான மைதா மாவு வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் வைக்கிற பொழுது மைதா மாவுல இங்க பேசணும் இருக்கிறேன், கை வச்சு கிளறி விட்டுன்னு இருக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சரிம்மா. போதுமாம்மா? போதுமா, ஏன்னா பக்குவம் தெரியாதனால தான் போதுமா. உப்பு பக்குவம் மட்டும் எனக்கு எப்பயுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பாதி அரை உப்பு போடுவேன், முழுசாலாம் வந்து போட மாட்டேன். அதனால இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். சரிம்மா. சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். செஞ்சுட்டு பார்க்கலாம். அழகா வந்து திட்டமா தண்ணி ஊற்றி பேஞ்சு ஜெயஸ்டி பாருங்க, நல்லா தலை 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 அழகா இருக்குது பாப்பா. இப்போ வந்து இது வந்து ஊறட்டும், எடுத்து தனியா வச்சுட்டு நம்ம மோமோஸ்க்கு உள்ள வந்து வைப்போம் இல்லையா டஃபிங், அதை வந்து ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா வாங்க. என்ன பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உள்ள டஃபிங் ரெடி பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். மோமோஸ்க்கு வந்து சட்னி தக்காளி சட்னி மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. வந்து பாருங்க எப்படி ரெடி பண்றோன்னு சொல்லிட்டு. அதுக்கு தேவையான 4 தக்காளி, அதுக்கு காரத்துக்கு திட்டமான 4 காஞ்ச மிளகாய் வந்து நல்லா சுடு தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து தக்காளியோட தோலை வந்து எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தா சூப்பரான சட்னி ரெடி. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டஃபிங் செய்ய என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாமா? கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பில் வந்து கோஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டோன்னே அது எடை நவுந்தாகுது. எதுக்குல எண்ணெய் இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸும் வந்து சேர்த்துக்கலாம். லைட்டா பச்சை வாசனை போற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும் அப்படிலாம் கிடையாது, பச்சை வாசனை போனா போதும். நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கோஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா ஜெயஸ்டி, அடுத்து என்னம்மா போட போறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா. நம்ம உள்ள வைக்கிற டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன ஒன்று பிடிச்சிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஸ்டி வந்து அழகா பிடிச்சி வைக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்டா நம்ம இஷ்டம் தான். இதெல்லாம் லைட்டா மோமோஸ் மாதிரி வந்து செஞ்சிருக்கேன், வெஜ் மோமோஸ் மாதிரி. அழகா வந்து இதுல இருந்து அழகா வந்து ரவுண்டா வந்து உருட்டிட்டு உள்ள டஃபிங் வச்சு நீட்டா வச்சுட்டோமா, இப்படி மூடிடணும். சைட்ல மட்டும் இப்படி மடிச்சு விடணும். இப்படி எனக்கே வரல, இருந்தாலும் அந்த அளவுக்கு பார்த்துக்கலாம். ஷேப்பா முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கே வந்து அழகா இருக்கு ஜெயஸ்டி, சாப்பிடணும் போல தான். சரிம்மா, சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா வந்து நல்லா காரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சட்னி. எத்தனை மிளகா போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ்? 5 மிளகா போட்டுடலாம். அது செவியான கார மிளகாலாம் பார்க்க சூப்பராக இருக்குதுமா. டேஸ்டாக இருக்குதா? சூப்பராக இருக்கு. பாருங்க நல்லா வந்து நல்லா காரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சட்னி. எத்தனை மிளகா போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ்? 5 மிளகா போட்டுடலாம். அது செவியான கார மிளகாலாம்
பார்க்க சூப்பராக இருக்குதும்மா. டேஸ்ட் ஆகுதா? சூப்பராக இருக்கு. எப்படி இருந்தது மோமோஸ்? சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கே. வந்து சுட சுட வந்து அந்த சட்னி தொட்டு சாப்பிட்டு இன்னும் 2 சாப்பிடலாம் போல தோணுச்சு. உண்மையிலுமே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்சிக்குதுப்பா. வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லா இருக்குமா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் கையால் அம்மா அப்பாவுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். சூப்பராக இருக்குமா. அப்பா வந்து கோயிலுக்கு போய் வரட்டும், அப்போ வந்து சிக்கன் மோமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தரேன்னா. மோமோஸ்ல நிறைய மோமோஸ் இருக்கு. உங்களுக்கு அப்பா கோயிலுக்கு போய் வரட்டும், ஓகேவா? மோமோஸ்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா சொல்லிட்டு மறக்காம காம்பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு வரோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு சாணி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டேன். டாடா பாய். டாடா பாய்.